அண்ணாதான் ஆள்கிறார் என்கின்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்புரையாற்றுகின்ற கருத்தரங்கம். பத்திரிகையாளர்கள் ஆடி செந்தில்நாதன், ஜென்ராம், யூடியூப் ரூட்டஸ் மைனர், டிரைப்ஸ் கரிகாலன், பேரலை மில்டன், இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் பிப்ரவரி 20 வியாழன் மாலை 5 மணிக்கு தமிழ் இணைய கல்விக் கழக அரங்கம், கோட்டூர்புரம், அண்ணா நூலகம் அருகில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு துணை செயலாளர், செய்தி தொடர்பாளர், எழுத்தாளர், ஆய்வாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். கடந்த முறை நம்ம மீட் பண்ணும்போது செய்தி தொடர்பாளராக இருந்தீங்க, இந்த தடவை செய்தி தொடர்பு துணை செயலாளராக பதவி நியமனம் செய்யப்பட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. தலைவரும் இளந்தலைவரும் பார்த்து கொடுக்குறது. சமூக வலைதளங்களில் இப்போது நேற்றைக்கு மருத்துவர் எழிலன் அவர்கள் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட் தொடர்ந்து ஷார்ட்ஸாகவும் ரீல்ஸாகவும் மாறி போயிட்டுருக்கு. கேவி ஸ்கூல்ஸ் பற்றி, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் மருத்துவர் எழிலன், நீங்களும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் இருந்தீங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய நோக்கம் என்ன? இல்லை, அதாவது ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டு மீது புதிய கல்விக் கொள்கையை திணிக்குது. புதிய கல்விக் கொள்கையில் உங்களுடைய ப்ரிடாமினன்ட்ரி அஜெண்டாவாக இருக்கிறது அது இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை, பட்டியலின பழங்குடிய சமூகங்களை கல்வியை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிற இலக்கெல்லாம் இருந்தாலும் அதனுடைய முதன்மை இலக்கு தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் இந்தியை நேரடியாக திணிக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய முதன்மை இலக்கு. இப்போ நம்ம புதிய கல்விக் கொள்கையை நிராகரிக்கிறோம். இந்த சூழலில் என்ன பண்ணுறாங்கன்னா, புதிய கல்விக் கொள்கைக்கு நிராகரிச்சேன்னா கல்வி திட்டத்து எஸ்எஸ்ஏ மாதிரியான கல்வி திட்டத்துக்கான நிதியை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கழுத்தை நெருக்கக்கூடிய வேலையில் அவர்கள் ஈடுபடுறாங்க. மறைமுகமாக இந்தியை ஏற்றுக்கோ, நிதி கொடுக்குறேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நிற்கிறாங்க. அதை திமிரா சொல்கிறாங்க. அந்த திமிருக்கு முடிவு கட்ட வேண்டும். தமிழ்நாட்டை சீண்டி பார்க்காதங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்கணும். தமிழர்களுடைய தன்மானத்தை, சுயமரியாதையை, மொழி உணர்வை நீங்கள் டச் பண்ணி பார்க்காதீங்க. 50 என்ன நடந்துச்சு, 65 என்ன நடந்துச்சு, 86 என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியும் சென்னையில் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். அந்த போராட்ட அறிவிப்புக்கான ப்ரெஸ் மீட் தான் அந்த மீட். அதில் செய்தியாளர்கள் கேள்விக்கு எல்லா வகையான பதிலும், பாஜக சங்கிகள் என்னென்ன விமர்சனங்கள் எல்லாம் இந்த விவகாரத்தில் வைக்கிறார்களோ அது எல்லாமே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அது அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவ செயலாளர் மருத்துவர் எழிலனதை உடைச்சாங்க. அதுதான் நேற்று ப்ரெஸ் மீட்டில் நடந்தது. கேள்விகள் கேட்கப்பட்ட போது கேவி ஸ்கூல்ஸ் பற்றி வரல, ஆனால் நம்ம வலுக்கட்டாயமாக கேவி ஸ்கூல்ஸை பற்றி பேச வேண்டிய என்ன காரணம்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மும்மொழி கொள்கையை தான் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம், இந்தியை திணிக்கலை. அந்த 3வது மொழி இந்தின்னு அவசியம் இல்லை, நீங்கள் தெலுங்கு போட்டுக்கலாம், கன்னடம் போட்டுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வராங்க. அதுவே ஒரு பொய்யான வாதம். பேப்பரில் மும்மொழி கொள்கைன்னு வச்சுட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் இந்தியை தான் திணிக்கிறீங்கிறதுக்கு கேவி ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவங்க என்ன சொல்கிறாங்க, ரீஜனல் லாங்குவேஜ், மதர் டங்கு, லோக்கல் லாங்குவேஜ், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது எது? புதிய கல்விக் கொள்கை. யார் சொல்கிறா? தர்மேந்திர பிரதானில் சொல்லி இங்கே கவுன்சிலர் கூட ஆக வைக்கற்ற அண்ணாமலை வரைக்கும் அத்தனை பேரும் ஒரே ஸ்டேட்மெண்ட், இது லோக்கல் லாங்குவேஜை பாதுகாக்குது, தமிழை பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம், தமிழை பாதுகாப்பதற்காக தான் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரோம் அப்படின்னு பாஜக சங்கிகள் சொல்கிறாங்க. அப்போ புதிய கல்விக் கொள்கை எங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கேந்திர வித்யாலயா பள்ளிகள்லையும் NEP 2020 நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. அங்கே தமிழுக்கு முக்கியத்துவம் இருக்கா இல்லையான்னு பார்த்தா NEP 2020 முக்கியத்துவம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அங்கே ஹிந்தி இருக்கா, திணிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம்னா NEP 2020ங்கிறது ஹிந்தியை திணிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்போ அந்த பாலிசிக்கான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, அந்த பாலிசியோட லேப், அதுதான் கேந்திர வித்யாலயா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 49 கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் 2021 NEP அமல்படுத்தப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட RT என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 110 ஆசிரியர்களுக்கு மேலே இந்திய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, 53 சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயாவில் 49 பள்ளியில் 53 சமஸ்கிருத ஆசிரியர் நீ போடுவ, ஒரே ஒரு தமிழ் ஆசிரியர் கூட போட மாட்டேன். ஆனால் கூச்சமே இல்லாமல் அண்ணாமலை பிரஸ் மீட்டில் தமிழை காப்பாற்றுறதுக்காக NEP கொண்டு வரோன்னு சொல்கிறாருன்னா மக்களை மடப்பேன்னு நினைக்கிற நீ? இல்லை, அந்த ஸ்கூலில் வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க உள்ளே வருவாங்க, அவங்களுக்கு தமிழ் தேவைப்படாமல் இருக்கலாம், ஆசிரியர் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், வெளிப்படையான கேள்வி. ரீஜனல் லாங்குவேஜை பாதுகாக்கிறோம், லோக்கல் லாங்குவேஜை பாதுகாக்கிறோம். சென்னை என்ன இதுலையா இருக்குது? உத்தரப்பிரதேசிலையா இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய மதுரை என்ன பீகார்லையா இருக்குது? சென்னை தமிழ்நாட்டில் தானே இருக்குது, மதுரை தமிழ்நாட்டில் தானே இருக்குது. அப்போ லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தானே, ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் தானே. அதை சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு எங்கே வலிக்குது?
ஒன்று நீங்கள் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா இதுதான் எங்கள் பாலிசின்னு டிக்ளேர் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நான் வந்து தமிழை காப்பாற்றுறதுக்காக என்இபி கொண்டு வரேன்னு பூச்சுத்துற கதை இருக்குல்ல, அதை மக்களை முட்டாள நினைச்சிட்டு திருப்பி திருப்பி சொல்றதை நிறுத்துங்க. தர்மேந்திர பிரதான் இந்த ரூல் ஆஃப் லான்றாரு. எந்த இடத்துல சொல்லியிருக்கீங்க? கான்ஸ்டியூஷன்ல எந்த செக்ஷன்ல இந்த மாதிரி 3 மொழியை ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு ரூல் ஆஃப் லா வச்சிருக்கீங்க? இந்தியை ஏற்றுக்கிட்டா தான் இந்தியன் அப்படிங்கிறது உங்களுடைய கீழ்மையான புத்தியா இருக்கலாம், உங்களுடைய ஆதிக்க புத்தியா இருக்கலாம், இந்தி வெறி கொண்டவர்களுடைய புத்தியா இருக்கலாம். அதை கான்ஸ்டியூஷன் சொல்லுதுன்னு எங்க மேல திணிக்காதீங்க. அபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ்லயே விலக்கு வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. 1976 அதுவும் கூட 76 ரூல்ஸ் தான் வருவாங்க. 63ல ஏற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் தான் 76ல ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றோம். இந்த ரூல்ஸ் வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் எக்ஸப்ட் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரே ஒரு மாநிலம் மட்டும் தான் விலக்கு வாங்கி வச்சிருக்கோம். அப்ப நாங்க எதுக்கு தான் செய்வோம்? இல்லை, அது அன்றைக்கு பொருந்தி இருக்கலாம். இன்னைக்கு காலம் கடந்திருக்கு, தமிழர்கள் முன்னேறி இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க கம்யூனிகேட் பண்ண இதை கற்றுக்கிட்டா என்ன, எங்களால் கடையில் போய் நிம்மதியாக சாப்பிட முடியலன்னு புலம்புறாங்க. 2 விஷயம் சார். தமிழ்நாடு ஒரு மாடல் வச்சிருக்கு, இருமொழி கொள்கைங்கிற ஒரு மாடல். பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள் மும்மொழி கொள்கைன்னு ஒரு மாடல் வச்சிருக்கு. நான் என்ன கேட்குறேன், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரியான ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் 3வது மொழியாக எந்த மொழியை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க சொல்லுங்க, டிக்ளேர் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில், ஏதாவது ஒரு மாநிலத்தில், ஏதாவது ஒரு போர்டில் தமிழை 3வது மொழியாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்ப நாங்க ஏன் இந்தியை கத்துக்கணும்? நீ ஏன் மொழியை கத்துக்க மாட்டேன்? பீகார்ல ஒரு குழந்தை பிறக்குதுங்க, தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தை தமிழர்களோட பேசுறதுக்கு தமிழ் கத்துக்கணும், இந்திக்காரர்களோட பேசுவதற்கு ஹிந்தி கத்துக்கணும், உலகத்தோட தொடர்பு கொள்றதுக்கு ஆங்கிலம் கற்றுக்கணும். 3 மொழி அது படிக்கணும். இப்போ எல்கேஜிலேருந்து தத்தி நடக்கிற காலத்துலேருந்து 3 மொழியை படிக்கணும். ஆனால் பீகாரில் பிறக்கிற ஒரு குழந்தை, உத்தரப்பிரதேசத்தில் பிறக்கிற ஒரு குழந்தை தன்னோட பேசுவதற்கு, தன்னுடைய மக்களோடு பேசுவதற்கு அவங்களுடைய ஹிந்தியை கற்றுக்கிட்டா போதும். இந்தியாவில் பிற மாநிலங்களோடு தமிழ்நாட்டோட கேரளாவோட உரையாடுவதற்கும் அது இந்தியே போதும். உலகம் முழுக்க அது போகிறதுக்கான வாய்ப்பை அவர்கள் உருவாக்கவில்லை. அப்போது தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒரு குழந்தை 3 லாங்குவேஜ் படித்தே ஆகணுங்கிற கம்பல்ஷனை திணிக்கிறீங்க. அந்த பக்கம் ஒரு மொழி கற்றுக்கிட்டா போதுங்கிற ப்ரிவிலேஜை கொடுக்குறீங்க. ஒரே நாட்டில் பிறக்கக்கூடிய இருவேறு குழந்தைகளுக்கு ஏன் இந்த ப்ரிவிலேஜ்? ஒரு குழந்தைக்கு ப்ரிவிலேஜ், இன்னொரு குழந்தைக்கு ஏன் பேர்டனுங்கிறேன். இன்னொன்று 3 மொழி கற்றுக்கிட்டா தான் அறிவுலாம் ஒன்றும் கிடையாது சார். யார் சொன்னா? நவீன யுகத்தில் மொழிக்கான தேவையே இல்லாமல் போயிடுச்சு. தமிழ் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு 3வது மொழி ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கற்றுட்டு போகிறான். அது அவனுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும், அவனுக்கு வாய்ப்பை ஈட்டி கொடுத்தோம், அவனுடைய வாழ்க்கையை வளப்படுத்தும். இந்தியை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறான்? இந்த கேள்வி இருக்குல்ல, அதுக்கு யாருமே பதில் சொல்றது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா இருமொழி கொள்கையால் வரக்கூடிய குழந்தைகளை விட மும்மொழி கொள்கையால் வெளியில் வரக்கூடிய குழந்தைகள் எந்த வகையில் எஃபெக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லுங்க. 2 லாங்குவேஜ் படிச்சுட்டு எங்கள் ஆட்கள் எல்லாம் யூஎஸ் போகிறான், லண்டன் போகிறான், மேற்கத்திய நாடுகளுக்கு ப்ரொஃபஷனல்ஸாக போகிறான், ஒயிட் காலரில் போகிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3 மொழி படிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே தானே அனுப்புறீங்க. தமிழ்நாட்டின் அந்த தோழர்களை தமிழ்நாட்டுக்கு தான் நீங்கள் கூலி வேலைக்கு தான் அனுப்புறீங்க. நீங்கள் சுரண்டிட்டு உங்களால் அது கூட கொடுக்க முடியாமல் தானே இங்கே அனுப்புறீங்க. அப்போ அந்த தோழர்களை நீங்கள் தொடர்ந்து வஞ்சித்து கொண்டே இருக்கிறீங்க. 3 மொழிங்கிற பேரில் அவங்களுக்கு எந்த மொழியும் கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஓகே, ஏதாவது 2 மொழியை செலக்ட் பண்ணி அந்த 2 மொழியை உருப்படியாக கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து முன்னேறிட்டு போகிறாங்க. 3ங்கிற பேரில் 3த்தையும் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. அந்த அநீதி இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் ஆங்கிலத்தை இவர்களால் சொல்லிக் கொடுக்க முடியல, அதுக்கு வக்கு இல்லை. அப்போ வந்து அவங்க ஃப்ரீ ஃப்ளோவாக இந்தியா முழுக்க டிராவல் பண்ணுறதுக்கு அவங்க மொழியை எல்லா மாநிலத்திலும் கொண்டு போய் திணி. ஏன் இது எப்படி? நான் வந்து உன்னுடைய வழிக்கு நான் ஏன் மருந்து திங்கணும்? உன்னுடைய இயலாமைக்கு நான் ஏன் இன்னும் பேர்டனை சுமக்கணும்? என் குழந்தை எதுக்கு பொதி மூட்டை மாதிரி இன்னொன்று சேர்த்து சுமந்துட்டு இருக்கணும்? இல்லை, இதில் தர்மேந்திர பிரதான் அவர்கள்ட்ட போகும்போது இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையை அவர் தான் தொடங்கி வைக்கிறார். இப்போ நடக்கிற ரீசன்ட் ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 2-3 இன்சிடென்ட்ஸில் வந்து இதை சொல்லி எங்களை கட்டாயப்படுத்துகிறாங்கன்றாங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆமாம் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொல்கிறார். இப்போ இது அவங்க எங்கேருந்து இந்த பவர் எடுக்கிறாங்க? ஏன்னா அவர் கான்ஸ்டியூஷன்லாம் குறிப்பிட்டு பேசுகிறாரு. ஆர்டிகல் 351 வந்து ப்ரொமோட் த யூசேஜ் ஆஃப் ஹிந்தி எஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கு. அப்போ நாங்கள் அதை செய்யலாம், என்ன தப்பு? காசு வேணும்னா ஒத்துக்குங்க, ஒத்துக்கலன்னா காசு வேணான்னு சொல்லிடுங்க, சிம்பிள் தானேன்றாங்க. அதுதான் மிரட்டல்னு சொல்கிறோம். ஒத்துக்கல என்கிட்ட வரி வேணான்னு சொல்ல வேண்டியது இல்லை. இது ஒரு பிஸ்னஸ் டீல் தானே. அதான் பிஸ்னஸ் டீல் வந்துரு. ஹிந்தி பேச மாட்டேன்னு நீ சொல்ற, ஹிந்தி ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ற, நீ கொடுக்குற வரி வேண்டாம்ப்பா எனக்கு, அது தீட்டுப்பா சொல்லிட வேண்டியதானே. இப்போ வரி வாங்குவ அப்போ இனிக்கும். ஹிந்தி பேசாதவர்களிடம், ஹிந்தி வேண்டான்னு சொல்லக்கூடியவர்களிடம் வரி வாங்குறப்ப இனிக்குது, நிதி கொடுக்குறப்ப கசக்குதுன்னா அந்த பிஸ்னஸ் டீல் வந்து வரி வாங்கும்போது வரலையா? வெக்கமா இல்லையா? அதுக்கு முட்டு கொடுக்குறான் இங்கே இருக்கிறவன்லாம். நான் சொல்கிறேன், இதே பிரச்சனை 65 வந்தப்போ, மொழிப்போர் இந்த நாட்டில் நடந்தப்போ, தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மீது இந்தி மொழி திணிக்கப்பட்ட போது என்ன நடந்துச்சு சார்? அன்னைக்கு காங்கிரஸில் இருந்த ஓவி அழகேசன், சி சுப்பிரமணியம் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க.
அந்த மானம் இருக்க வேண்டாம், அந்த கூச்சம் இருக்க வேண்டாம். இங்கே இருக்கிறவனுக்கு பூரா பேர் உட்காந்துட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கான், வெக்கம் கெட்டு போய் தெரியறான். இப்போ அந்த அளவிற்கு தமிழர்களை முட்டாளாக நினைப்போம். அங்கே இன்னொரு வாதம் வராங்க, அதாவது நீங்கள் வந்து நிதியை வேணும்னா இதை ஏற்றுக்கங்க அப்படிங்கிறாங்க. சார் 2 உதாரணம் சொல்கிறேன். கும்பமேளா நடக்குது, 2100 கோடியை கொண்டு போய் கொட்டுற, எந்த கண்டிஷன் அடிப்படையில் கொட்டின? நீ இதை ஏற்றுக்கிட்டா தான் கொடுப்பேன்னு சொன்னியா? இல்லை. அப்போ தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்கணும்னா உனக்கு 1008 கண்டிஷன் வருது. அதே போல் அவங்க வந்து ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளியரன்ஸ் போர்டு வச்சுருக்காங்க, ப்ராஜெக்ட் கிளியரன்ஸ் போர்டு ஒன்று. அவங்க 2019 22 வரைக்கும் 3 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேச அரசுக்கு இப்போ நம்ம பிரச்சனையாக்கிட்டு இருக்கோமே இந்த எஸ்எஸ்ஏ, இந்த எஸ்எஸ்ஏ கீழே 27,000 கோடி கொடுத்துருக்காங்க ஒன்றிய அரசு 3 வருஷத்தில். அந்த 27,000 கோடியில் பாஜக யூபி பாஜக அரசு 18,000 கோடியை மட்டும்தான் செலவு பண்ணியிருக்கு, 9,000 கோடியை செலவு பண்ணலை. ஆனாலும் அடுத்த வருஷம் கூடுதலாக பணம் கொடுத்துக்கிட்டே இருக்க, அவன் செலவு பண்ணவே மாட்டான், நீ மீண்டும் மீண்டும் கூடுதலாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நம்ம காசையும் சேர்த்து. இந்த பக்கம் மக்கள் டிமாண்ட்ல இருக்காங்க, 40 லட்சம் குழந்தைங்க தங்களுடைய கல்வி எதிர்காலத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நிதியை நீ வந்து உன்னுடைய மொழியை திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுக்கிறீங்க. அப்போ ஊபிக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமா? அப்போ ஊபி இந்தியா அப்படின்னா நாங்க யாரு? ஊபி தான் இந்த நாட்டின் முதல் குடிமகன்னா நாங்க யாரு? அந்த கேள்வி இயல்பா வருது இல்ல. கேரளா இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கல, தமிழ்நாடு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட எஜுகேஷன்ல வந்து ஒரு நல்ல சேச்சுரேஷன் பாயிண்ட்டை நோக்கி நடந்திருக்கு. நிறைய செல்ஃப் சஸ்டெயின்டாக தமிழ்நாடு கவர்மெண்டால் இயங்க முடியுது. ஏன் இவங்களுக்கு இவங்கள்ட்ட போய் நம்ம 2000 கோடிக்காக நம்ம ஏன் காத்திருக்கணும்? 44,000 கோடி நம்ம ஒதுக்கிட்டோமே அப்படின்றாங்க. இல்லை, ஆக்சுவலாக இந்திய அரசாங்கம் கல்விக்கு ஒதுக்குறது அப்படிங்கிறது சொற்பம். என்இபி அமல்படுத்த என்இபி ஏற்றுக்கங்கிறீங்கல்ல, ஒன்றிய அரசாங்கம் முதல்ல என்இபி ஏற்றுக்கிட்டீங்களா? ஒன்றிய அரசாங்கம் முதல்ல என்இபி செயல்படுத்திட்டீங்களா? அவங்க தானே கொண்டு வந்தது. 6% ஆஃப் ஜிடிபி வந்து கல்விக்கு செலவிடணும்னு சொல்றீங்கல்ல, 2லேருந்து 3% இன்னும் தாண்ட முடியலையே. அப்போ மாநிலத்தோட அதிகாரத்தை பறிக்கிற இடமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்இபி அமல்படுத்திடுவோம். மாநிலம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் என்இபியை கட்டாயப்படுத்துவோம். ஆனால் நாங்கள் ஒதுக்க வேண்டிய நிதி இருக்குல்ல, அதை சாய்ஸில் விட்டுருவோம். ஐயோ அது சாய்ஸ்பா அப்படிமோ. இது எவ்வளோ பெரிய அநீதி. இதை வந்து முதல்ல நீங்கள் செய்யணும் சார். என்இபி முதல்ல நீங்கள் அமல்படுத்துங்க. என்இபியை நீங்கள் 6% ஜிடிபி கொடுத்துட்டு என் கடமையை நான் முடிச்சிட்டேன், உங்கள் கடமையெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அந்த தார்மீகம் அப்போ தானே வரும். அதை கூட செய்ய தயாராக இல்லையா அவங்க? அப்போ இந்த கல்விக்கு பள்ளி கல்விக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? 73,000 லட்சம் கோடி. தமிழ்நாடு அரசு ஒரே ஒரு மாநிலம் 44,000 லட்சம் கோடி போன ஆண்டு ஒதுக்கியிருக்காங்க. இவங்க இந்த போன பட்ஜெட்டில் வந்து 73,000 கோடி, இந்த பட்ஜெட்டில் 78,000 கோடி நம்ம ஒதுக்கியிருக்காங்க. நாடு முழுக்க பள்ளிக்கல்வித்துறைக்கு நம்மளை விட 2 மடங்கு அதிகம். அது நாடு முழுக்கவே 78,000 கோடி. தமிழ்நாடு ஒரு சிங்கிள் மாநிலமா 44,000 46,000 கோடி செலவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2,000 கோடிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த 2,000 கோடிக்கான தேவைன்னு இங்க ஒண்ணு இருக்குல்ல, அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். அதிக உரிமை. நான் ஏன் உனக்கு உழைச்சு கொடுக்கணும்? எங்க மாநிலத்தினுடைய கல்வியை எல்லாத்தையும் காவு கொடுத்துட்டு ஒன்ன வாழ வைக்கணும்னு என்ன அவசியம் எங்களுக்கு? வா சேர்ந்து வாழுவோம், அதுல பிரச்சனை இல்லை. நான் வந்து என்னோடதை கத்துக்கிட்டா தான் உங்க கூட சேர்ந்து வாழ முடியும். என்ன அவசியம்? இப்போ இந்த சண்டையினுடைய நோக்கம் அப்போ என்ன? இருமொழி கொள்கைன்றது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை. அந்த பிரச்சனையை யாராலையும் கை வைக்க முடியாதுன்னு அண்ணா பேசுனதுலேருந்து அதற்கு பிறகு யாரும் அதில் கை வைக்க துணியலை. எப்போ அதை தொட்டாலும் தமிழ்நாடு பற்றி, அந்த தமிழ்நாடு முழுக்க வந்து அந்த தீ பற்றி இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்ன்றது நல்லா தெரியும். நிதி விவகாரத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு வந்து அந்த விவகாரத்தில் ரொம்ப ஃபயராக பேசிகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த இதையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எரிகிற நெருப்பில் பெட்ரோல் ஊற்றின மாதிரி இன்னொரு பிரச்சனையும் தூக்கி அடிக்கிறாங்க. அப்போது இது தமிழ்நாட்டை டென்ஷன் எஸ்கலேட் பண்ணணுன்றதுக்காகவா? இல்லை, தமிழ்நாட்டை வாழ விடக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு ஒரு எஃபெக்டிவான மாடலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு பள்ளியில். இங்கே வந்து ஒவ்வொரு பள்ளிங்கிற குழந்தைகளுக்கான கல்விங்கிறது ஒரு எமோஷன். பேரண்ட்ஸுக்கு அரசாங்கத்தை கூட அப்புறம் விட்டுருங்க, கொள்கைகளை அப்புறம் விட்டுருங்க. ஒவ்வொரு வீட்லையும் தன்னுடைய பிள்ளையை எப்படியாவது படிக்க வச்சுன்னா, அவன் மாடு தான் ஒரே சொத்தாக இருக்கும், அந்த மாடை விற்று படிக்க வச்சவெல்லாம் இருக்கான். ஆடு தான் ஒரே சொத்தாக இருக்கும், அந்த ஆட்டை விற்று படிக்க வச்சவெல்லாம் இருக்கான். அப்படியெல்லாம் அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிறதுல தமிழ்நாடு உறுதியாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட கல்வி தான் தமிழ்நாட்டுக்கு ஒரே அசட் சார். வற்றாத ஜீவ நதிகள் பாயிற பஞ்சாப் கிடையாது. உத்தரப்பிரதேசம் தான் இந்த நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்குது. அந்த அரசியல் பேர வலிமை தமிழ்நாட்டு கிடையாது. பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கிடையாது. இங்கே வந்து இன்னைக்கு வானம் பார்த்த பூமி தான். அப்போ இவ்வளவு ஒரு வளம் குன்றிய ஒரு மாநிலம் ஒரு 60 ஆண்டுகளில் வந்து பீகாருக்கு பின்னால் இருந்து இன்னைக்கு இந்தியாவின் முதன்மை மாநிலம் மகாராஷ்டிராவோட போட்டி போடுற இடத்துக்கு நாம் வந்திருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு அசட்டை மட்டும் நம்பி வந்திருக்கோம், ஒரே ஒரு வெல்த்தை மட்டும் நம்பி வச்சிருக்கோம். அரசாங்கம் கல்வியை கொடுத்தது, மக்கள் கல்வியை கேட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த எமோஷனாக அதை மாற்றிக்கிட்டாங்க. கல்வி எங்களுடைய உணர்வு அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. நீ அதில் கை வைக்கிற
அது வந்து அது திருப்பி அடிப்பதை உங்களால் தாங்க முடியாது. தமிழ்நாடுனுடைய அந்த கல்வி குறித்த உணர்வில் தயவு செய்து கை வைக்காதீர்கள் அப்படிங்கிறத எச்சரிக்கையாக தான் சொல்கிறோம். நாங்கள் வந்து உங்களோட ரெக்வஸ்ட்லாம் பண்ணுறோம். இந்த எச்சரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லது, இல்லைன்னா அது என்ன நடக்குங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு விஷயந்தான், இப்போ ஏன் இந்த மாடலை அவங்க சிதைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். தமிழ்நாடு என்ன சொல்லுது? NEP-ஐ அமல்படுத்தினா பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினர் உள்ளிட்ட அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷன்ஸ் எல்லாம் இந்த கல்வி நிலையத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் வாதம். இன்னைக்கு சொல்லலை, 2020 சொல்லிட்டு இருக்கோம். இல்லை, இவங்களை எல்லாம் படிக்க வைக்கிறதுக்காக தான் NEP, இது ஒன்றிய அரசாங்கத்தோட வாதம். இப்போ 2 மாடல் எடுத்துப்போம். பீகார் எடுத்துக்கங்க. பீகாரில் NEP அமல்படுத்தியாச்சு, தமிழ்நாட்டில் NEP அமல்படுத்தலை. பீகாரை பொறுத்த வரைக்கும் 2019க்கும் 24க்கும் இடைப்பட்ட 5 ஆண்டுகளில் செகண்டரி எஜுகேஷன் முடிச்ச குழந்தைங்க இருக்காங்கல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 51லேருந்து 38 சரிஞ்சிருக்கு பசங்க 5 வருஷத்துல 51%லேருந்து 38% குறைஞ்சிருக்கு. அதே கோவிட் எல்லாம் வந்ததுல இல்ல, நான் தான் சொல்றேன். இது கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 51%லேருந்து 40% குறைஞ்சிருக்கு. NEP அமல்படுத்தின பிறகு 2024 கோவிட் 20லேயே முடிஞ்சிருச்சு. அப்புறம் 3 வருஷம், 1 வருஷம் கோவிட்னால 3 வருஷம் ரெக்கவரி பண்ண முடியும் அவங்களால. அப்ப புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திய பீகாரில் 15லிருந்து 20% செகண்டரி எஜுகேஷனுக்கு போகக்கூடிய ஆண்களும் பெண்களும் குறைகிறார்கள். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியாதுன்னு உறுதியாக இருந்த தமிழ்நாட்டில் என்ன நிலைமை தெரியுமா? 19க்கும் 24க்கும் 81 பையன் படிச்ச இடத்துல இன்னைக்கு 89 பேர் படிச்சுட்டு இருக்கு. 89 பெண் குழந்தைங்க படிச்ச இடத்துல இன்னைக்கு 96 குழந்தைங்க படிச்சுட்டு. அப்ப NEP வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷனை விரட்டி விட்டுரும் நாம சொன்ன ஆர்குமெண்ட் நிறைவேறிடுச்சா இல்லையா? அதுக்கான கிளியர் எக்ஸாம்பிள் தானே பீகார். அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? பார்ப்பனியமயப்பட்டு ஆதிக்க சாதிகள் மட்டும்தான் இந்த நாட்டில் படிக்கணும், அந்த நோக்கத்துக்காக தானே NEP கொண்டு வந்தேன். அதுதான் இன்னைக்கு பீகாரில் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஒஸ்ட் ஸ்டேட்டை தானே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் இன்னொன்று, அண்ணாமலை வந்து இந்த பிரைவேட் எஜுகேஷன் பற்றி எல்லாம் தாம் தூம்னு குதிக்கிறாரு. நீங்கள் ஒரு பிஜேபி ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறாங்க நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். 2014லிருந்து 24க்குள்ள 10 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தில் 1,62,228 பள்ளிக்கூடங்கள் 2014. அப்போ கூடி இருக்கணும்ல. ஆனால் 1,37,102 பள்ளிக்கூடமா குறைஞ்சிருக்கு. 25,000த்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் 10 ஆண்டுகளில் பாஜக அரசால் இழுத்து மூடப்பட்டிருக்கு. அதே காலகட்டத்தில் 77,000 இருந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் 96,000 உயர்ந்திருக்கு. 20,000 பள்ளிக்கூடங்கள். அப்ப என்ன அர்த்தம்னா 25,000 பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடத்தை மூடிட்டு 25,000 பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ற. இங்க வந்து நீ தனியார் பள்ளிகள் பத்தி பேசுறேன்னா, தமிழ்நாட்டில் பாஜக என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பே இல்லை, அதுக்கான சாத்தியமே இல்லை. கனவுல வந்துச்சுன்னா உத்தரப்பிரதேசத்தில் அரசு பள்ளிகளை மூடிவிட்டு தனியார் பள்ளிகளை திறந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளையும் மூடிட்டு தனியார் பள்ளியை திறப்பான். அதுதான் இங்க மாடல். நான் வந்து இல்லாத சொல்லல, ஊப்பியில நடந்தது இங்க நடக்கும்னு சொல்றேன். இப்ப இன்னொன்னு சொல்றாரு அவர் வந்து, உங்க வீட்டு பிள்ளைகள்லாம் என்ன படிக்கிறாங்க, உங்க வீட்டு பிள்ளைகள். நான் என்ன கேட்கிறேன், முதல்ல ப்ரூவ் பண்ணணும் எத்தனை பேர் அப்படி படிக்கிறாங்கன்னு, டேட்டாவோட ப்ரூவ் பண்ணணும். சும்மா வாய்ப்பு அந்த கதையெல்லாம் அறியக்கூடாது. இன்னொன்னு, மும்மொழி கொள்கையை எதிர்க்கக்கூடிய வீட்டு குழந்தைகள் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்கன்னு நீ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறல்ல, அதுக்கு டேட்டா கொடு. இந்தியன் எஜுகேஷன் தான் பெருமை, நாங்கள் இந்திய கல்வி முறையை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக அமைச்சர்கள் வீட்டு பிள்ளைகள் எங்கே படிக்கிறாங்க? 2019-24 மோடியினுடைய செகண்ட் கேபினெட்ல 12 அமைச்சர்கள் வீட்டு பிள்ளைகள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க. ஏன் இந்தியாவில் படிக்க வைக்கிற என்ன குறை? இப்போ உன் வீட்டு பிள்ளைன்னா வெளிநாட்டில் படிக்க வைப்ப, எங்கள் வீட்டு பிள்ளைன்னா இங்கே நீ கொடுக்குற தரமற்ற எஜுகேஷனே படிக்கணுமா? பீகாரில் இருக்கக்கூடிய குழந்தையும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குழந்தையும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தரமற்ற கல்வி கொடுக்கப்படுகிறது. அதனால தான் அவங்க வீட்டு பிள்ளைகளை வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறாங்க. அப்ப என் பிள்ளைய நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டப்பா, நீ எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படின்னு பாஜக அவருடைய சீல் பிடித்த மனநிலை இருக்குல்ல, அதை கேள்வி கேட்டுட்டு எங்ககிட்ட வாங்குங்கிறேன். அதை கேள்வி கேட்க வக்கீல்னா இந்த பக்கம் வராத. இல்லை, தரமற்ற தரமானன்ற வாதம் வரும்போது இது தெரியல. இப்போ இந்த பேச்சு இருக்கான்னு தெரியல. நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த பேச்சுக்கள்லாம் தொடர்ந்து இருந்தது. சிபிஎஸ்சி தான் தரமானது, ஸ்டேட் போர்டு வந்து கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும், சிபிஎஸ்சி தான் மாசு, ஸ்டேட் போர்டு கொஞ்சம் சுமார் அப்படின்ற ஒரு ஒப்பீடு இருந்துகிட்டே இருக்கும். அது இப்பவும் அது இல்லை. என்னன்னா நேற்று அண்ணாமலை கூட அதுதான் சொல்றாப்புல, நீ வந்து 2 கிளாஸா பிரிஞ்சிருக்கு. ஒரு செக்ஷன் வந்து இருமொழி படிக்கிறாங்க, ஒரு செக்ஷன் மும்மொழி படிக்கிறாங்க. மும்மொழி படிக்கிற குழந்தைங்களை விட 2 மொழியில படிச்சுட்டு வரக்கூடிய குழந்தைங்க எஃபெக்டிவா இருக்காங்க சார். ஒரு மொழி படிக்கிற நேரத்தில் அவன் சயின்ஸ் படிக்கிறா, ஒரு மொழி படிக்கிற நேரத்தில் அவன் மேக்ஸ் படிக்கிறான். அதுலயும் இன்னொரு இடத்துக்கு போறாரு, அந்த 2 மொழியை உருப்படியா படிக்கலாங்கன்னு தெரியல.
உன் வீட்டு பிள்ளையை நீயும் உருப்படியா படிக்கலைங்கிறதுக்காக தமிழ்நாட்டு குழந்தைகள் உருப்படியா படிக்கலன்னு சொல்லாத. என்ன பண்றாங்க, கில்ட்டுக்குள்ள தள்ளுறது. வறுமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அந்த வீட்டு குழந்தைகள் எப்படியாவது படிக்க வச்சலாம்னு அரசு பள்ளிக்கு அனுப்புறாங்கல்ல, அங்க தரமான கல்வி தான் கொடுக்கப்படுது. இல்லைன்னா அந்த குழந்தைங்க எஃபெக்டிவா வெளில வர முடியாது சார். எஃபெக்டிவா வெளில வராங்க, ஆனா அந்த பெற்றோரை வந்து ஒரு கில்ட்டுக்குள்ள தள்ளுறது. ஓகே, உனக்கு தரமில்லாத கல்வியை வந்து கொடுக்குறாங்க, ஐயோ நம்ம பிள்ளைய நம்ம இப்போ ஒழுங்கா படிக்க வைக்கலையே, இலவசமாய் கிடைப்பது தரம் இல்ல, இலவசமா எல்லாருக்கும் கிடைப்பது தரம் இல்ல அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு கில்ட்டுக்குள்ள தள்ளுற வேலையை இவங்க ரொம்ப நைச்சியமா பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதாவது எப்படியாவது இந்த சிஸ்டத்தை விட்டு இவங்களை விரட்டி விட்டுறணும் அப்படிங்கிறத ரொம்ப குறிப்பா இருக்காங்க. அதுக்கு அடியாளத்தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடியாள் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், சிபிஎஸ்சி தரம்ங்கிறீங்கல்ல, 2015 வரைக்கும் 2015ஆம் ஆண்டுல குறிப்பா தமிழ்நாடு மெடிக்கல் சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டால எத்தனை சிபிஎஸ்சி மாணவர்கள் வந்தாங்க? 2 பேர். ஏன் வர முடியல? தரமில்லாத கல்வியை ஏன் கொடுத்த? தரமான கல்வி கொடுத்துருந்தா அவங்க வந்திருப்பாங்கல்ல. நீட் வந்ததுக்கு பிறகு வர, ஏன்னா நீட் கொஸ்டின் பேப்பர் நீ செட் பண்றது, உன் சப்ஜெக்ட்லயே செட் பண்ற. இன்னைக்கு 1600 பேர் 1604 சீட் வாங்குறீங்க. 2 பேர் படிச்சீங்கல்ல, வெறும் 2 பேர் தான் சிபிஎஸ்சி இருந்து இங்க வந்தாங்க. இன்னைக்கு 1604 பேர் வராங்க. இப்போ இன்னொரு ஆர்குமெண்ட் சொல்றாரு, எல்லாம் சிபிஎஸ்சி நோக்கி நகர்றாங்க, ஏன்னா அது தரமா இருக்கு. இல்ல, நீ வந்து நீட்டை கொண்டு வந்து சிபிஎஸ்சியில படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற. ரூலை நீ ஃப்ரேம் பண்ற. அந்த மாதிரி ரூலை ஃப்ரேம் பண்ணிட்டு புஷிங் அவங்கள தள்ளுற சிபிஎஸ்சியை நோக்கி. 2 குழந்தைங்க வந்த இடத்துல, சிபிஎஸ்சி குழந்தைங்க வந்த இடத்துல இன்னைக்கு 1604 குழந்தைங்க வருதுன்னா ஸ்டேட் போர்டு குழந்தைங்களுடைய வாய்ப்பை பறித்திருக்கிறீர்கள் அர்த்தம். அப்ப நீங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு எல்லா பையனையும் அந்த பக்கம் புஷ் பண்ணிட்டு ஏத்துக்கிட்டாங்க. பாத்தியா, மனமோந்து ஏத்துக்கல சார், நீ கழுத்தை நெரிச்சதுனால அவன் அங்க ஓடிட்டான். வித்தியாசம் இருக்கிறது. பலாத்காரத்துக்கும் இயல்பா ஏற்றுக்கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவன் பலாத்காரம் தப்பா பேசுவான், வன்முறை, அது இன்னொரு குரூப் வந்துடும், அது தமிழ் தெரியாத குரூப். அது வந்து வன்முறையை சொல்றேன். நீ வன்முறையால் ஒரு விஷயத்தை ஏற்றுக்க வைக்கிறது இருக்குல்ல, அது அநீதியானது. ஒரு விஷயம் தான் சொல்ல வேண்டியிருக்கு. தமிழ்நாடு இந்தி மொழியை எதிர்ப்பது அப்படிங்கிறது வெறும் மொழி சார்ந்தது மட்டும் கிடையாது. இந்தி வந்தால் பின்னால சமஸ்கிருதம் வரும், சமஸ்கிருதம் வந்து அதுக்கு பின்னால ஆரிய பண்பாடு வரும். தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு உயரிய ஒரு குணம் இருக்காது, எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற அந்த குணம் இருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன ஒரு பண்பாடு, யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்ன பண்பாடு. ஆனால் ஆரிய பண்பாடு, சமஸ்கிருத பண்பாடுங்கிறது சதுர்வர்ணம் மாயாசம்னு மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்த்த ஒரு பண்பாடு. அப்போ இந்தியின் மூலம் சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்தின் மூலம் ஆரியம், அதன் மூலமாக பேதம் கற்பிக்கக்கூடிய ஒரு பண்பாடு. இதை எப்படியாவது உள்ள திணிச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய 100 ஆண்டு கால இலக்கு. சங்க பரிவார சக்திகளுடைய 100 வருஷ இலக்கு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு. அதை வந்து தடுக்கக்கூடிய ஒரே ஃபோர்ஸா தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. இப்போ அதை எப்படியாவது உடைச்சிடணும், இந்த செவுத்தை எப்படியாவது உடைச்சிடணும் அப்படிங்கிறதுல பாஜக சங்கிகள் ரொம்ப குறிப்பா இருக்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் அவங்க மனசில் வச்சுக்கணும், உங்களுக்கு இது இறுதி போராட்டம். தெற்கு எல்லையை கைப்பற்றுவது, தெற்கு முனையை தென்முனையை கைப்பற்றுவதுங்கிறது உங்களுக்கு இறுதி போராட்டம். எங்களுக்கு இது ஜீவமரண போராட்டம். அவளை சும்மாலாம் வந்து விட்டு கொடுத்துட மாட்டோம், உட்காந்த இடத்த விட்டு எழுந்து போயிட மாட்டோம். நீ எவ்வளவு தண்ணி குடித்தாலும் இங்கே கடைசி வரைக்கும் நீ 0 தான். அதை மைண்டில் வச்சுட்டு அரசியல் பண்ணணும். அந்த கோபத்தை ஞாயிற்றுக்கிழமை சொல்லதிகாரத்திலையும் பார்க்க முடிந்தது. நிறைவாக ஒரே ஒரு விஷயம், இந்த சமீபத்தில் ஒரு மீன் பார்த்தேன். தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ், செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், தேர்ட் லாங்குவேஜில் ஜாவா, பைத்தான் அல்லது சி கற்றுக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு. அதுதான் சார் தமிழ்நாடு. அதுதான் எனக்கு அடுத்து என்ன சார், 2 பைலிங்குவல் லாங்குவேஜுக்கு ஒரு பேசிக்கான லாஜிக் இருக்குது. சொந்த மொழியை காப்பாற்றிக்கிறதுக்கு தாய்மொழி படிக்கிறோம். இன்னொருத்தர் கூட இந்த மொழி தெரியாதவங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக ஆங்கிலத்தை படிக்கிறோம். மும்மொழி கொள்கைக்கு என்ன லாஜிக் வச்சுருக்கீங்க? நான் வந்து ஹிந்திக்காரங்கிட்டையும் ஆங்கிலம் பேசிக்கலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடியும் பேசிக் ஆங்கிலத்தை வச்சு படிச்சுக்கலாம். அப்போ என் மொழிக்கு தமிழ் ஒரு லாங்குவேஜ், கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ். பைலிங்குவல் லாங்குவேஜ் பாலிசிக்கு ஒரு பேசிக்கான லாஜிக் இருக்குது. அது ஏன் மும்மொழி கொள்கை? 4 மொழி கொள்கை வச்சுக்க வேண்டியதானே, 10 மொழி கொள்கை வச்சுக்க வேண்டியதானே, 20 மொழியை மட்டும் கற்றுக் கொடுக்க வேண்டியதானே, 25 மொழி கொள்கை வச்சுக்க. எல்லாரும் மொழி புலவர்களாக தெரியலாம்ல, எல்லாம் தூக்கி போட்டு என்ன நானே பெரிய மொழிகளிலே 18 மொழி கற்றுக்கிட்டாரு, 18 மொழி போட்டுக்க வேண்டியதானே. ஏன் அந்த ட்ரை லாங்குவேஜ்ங்கிறதுக்கு என்ன லாஜிக் இருக்கு? இந்தியை இந்த நாட்டில் திணிக்க வேண்டும் என்பதை தாண்டி வேற என்ன லாஜிக் இருக்கு? The single agenda is to force the Hindi into non-Hindi speaking. ஆனால் அந்த ஜாவா பைத்தான் கற்றுக் கொடுங்கன்னு சொல்றதுல மொழி தெரியாத கம்ப்யூட்டரோடு உரையாடுவது அப்படின்ற ஒரு லாஜிக். அது உலகத்தோட உரையாடுவது, பொருளாதாரத்தோட உரையாடுவது, வாழ்க்கையை மேம்படுத்தினது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய இந்தி எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை விட C++ம் ஜாவாவும் கொடுத்த வாய்ப்பு அதிகம்.
நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.